தமிழ்நாடு கர்நாடக மாநில எல்லையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் சோதனை செய்த பின்புதான் தமிழகத்திற்கு அனுமதி. தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் உடனடியாக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளம், மேற்கு வங்கம், அசாம் ஆகிய 5 மாநிலங்களின் சட்டமன்ற பதவிக்காலம் வரும் மே மாதத்துடன் நிறைவடைகிறது. ஆகையால் இந்த 5 மாநிலங்களிலும் தேர்தல் நடத்த திட்டமிட்டு தேர்தலுக்கான தேதியும் இன்று மாலை அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல்களில் முடியும் வரையில் அடிக்கல் நாட்டுடன் விழா, புதிய சாலை திட்டங்கள், நலத்திட்ட உதவிகள் என எந்தவொரு புதிய திட்டத்தையும் செயல்படுத்தக்கூடாது. அரசு பணியாளர்கள் மற்றும் பொதுத்துறை அதிகாரிகள் பணியிட மாற்று செய்யக்கூடாது. பேரிடர் அல்லது அவசர காலங்களை தவிர்த்து அதிகாரிகளுடன் ஆய்வு கூட்டங்களை நடத்துவதை தவிர்க்க வேண்டும். அரசு வாகனங்கள், ஹெலிகாப்டர்கள், அரசு அலுவலகங்களை தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. அரசின் செலவில் சாதனைகளை விளக்கி செய்தித்தாள்கள் அல்லது தொலைக்காட்சிகளில் விளம்பரம் செய்வதற்கு தடை விதிக்கப்படுவதுடன் அனைத்து அரசு கட்டடங்களில் உள்ள மக்கள் பிரதிநிதிகளின் விளம்பரங்கள், சுவர் விளம்பரங்கள் சம்பந்தப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் செலவில் அகற்றப்பட வேண்டும். பிரச்சாரத்தின் போது எதிர்க்கட்சிகளின் செயல்பாடுகளை தவிர்த்து தனிப்பட்ட வாழ்க்கை அல்லது குடும்பத்தை பற்றிய தனிநபர் விமர்சனம் செய்யக்கூடாது. கட்சி பாகுபாடின்றி பொது திடல்கள் உள்ளிட்டவைகளை ஆளும் கட்சி மட்டுமின்றி மற்ற கட்சிகளும் பயன்படுத்த முன்னுரிமை அடிப்படையில் அனுமதி அளிக்கப்படும். வாக்குகளை பெறுவதற்காக குறிப்பிட்ட சாதியையோ மத உணர்வுகளை தூண்டும் வகையில் பேசுவதோ, வழிபாட்டு தலங்களை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துவதோ கடும் நடவடிக்கை அல்லது தகுதி நீக்கத்துக்கு வழிவகுக்கும். வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுத்தல், வாக்காளர்களை அச்சுறுத்தல், ஆள்மாறாட்டம் செய்தல் ஆகியவை தேர்தல் சட்டத்தின் கீழ் ஊழல் நடைமுறைகளாக கருதப்படும். மேலும் வாக்குச்சாவடிகளிலிருந்து 100 மீட்டர் தொலைவுக்குள் வாக்குகள் சேகரித்தல், வாக்குப்பதிவு நேரத்துக்கு 48 மணி நேரத்துக்கு முன்னதாக பொதுக்கூட்டங்களை நடத்துதல், வாக்காளர்களை வாகனங்களில் அழைத்து வருதல் போன்றவையும் ஊழல் நடைமுறைகளாக கருதப்படும். பொதுமக்கள் ரூபாய் 50,000க்கு மேல் ரொக்கமாக எடுத்து செல்வதென்றால் முறையான ஆவணங்களையும் வைத்திருக்க வேண்டும். இந்த நிலையில் தமிழ்நாடு கர்நாடகா எல்லை பகுதியான ஜூஜுவாடி காவல் சோதனை சாவடியில் மாவட்ட எஸ்பி தங்கதுரை அவரின் உத்தரவின் பெயரில் சிப்காட் காவல் ஆய்வாளர் சையத் முபாரக் அவர்களின் மேற்பார்வையில் சிறப்பு காவல் ஆய்வாளர் வள்ளல் மற்றும் ராஜீவ் காந்தி, துணை காவல் ஆய்வாளர் பிரவீன்குமார் செல்வராஜ் ஆகியோர் கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் தமிழக எல்லையில் நிறுத்தி சோதனைக்கு பின்னரே தமிழகத்திற்குள் அனுமதிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.